மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, ரொம்பலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தண்ணி, மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க, அது இப்போ ஸ்டவ் பக்கத்துல வச்சா ஏதாவது ஆகாது? நான் ஸ்டவ் பக்கத்துல வைக்கலையே, தண்ணி தான் வச்சா உடையதான் செய்யும். இப்போ இது வேகட்டும், விசில் வந்தோடனே அது தாளிக்குது என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு 3 விசில் நல்லா வெந்துடும். 3 நான் ஏதோ ஒரு வீடியோலாம் பார்த்தேன், மட்டன் வேக 12-13 விசில்லாம் வரும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வாங்குற இடத்துல கரெக்டாக ஒரு 3 விசிலே வந்துடும். இப்போ இதில் பிரியாணி தாளிக்க போகிறேன். இப்போ இந்த பிரியாணி அரிசி, எறா பிரியாணி, இப்போ ஆயில் போட்டுக்கிறேன். எறா பிரியாணி கொஞ்சம் எல்லா பிரியாணியுமே சேம் மாதிரி தானே இருக்கும் இல்லையா? மட்டன் பிரியாணி, சிக்கன் இல்லை, எல்லாம் கொஞ்சம் வேற வேற டைப்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் பிரியாணி பண்ணலாமா? சம்மர் சீசன் ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, பட்டை, தாளிப்பு, இதில் பச்சை மிளகா. எத்தனை பச்சை மிளகா? 2 பச்சை மிளகா. 3 டம்ளர் அரிசி தான் பாவுறேன், அதனால 2 பச்சை மிளகா. ஒரு வெங்காயம், ஆனியன் நீட்டாக கட் பண்ணி. எத்தனை ஆனியன்? இது ஒரு 3 ஆனியன் இருக்கும். 3 டம்ளர் அரிசிக்கு இத்தனை? அப்படிலாம் இல்லை, ஆனால் நீ கேட்குறேன், நான் பதில் சொல்கிறேன். இது பெரிய பெரிய ஆனியன், 3 ஆனியன். இது வதங்கட்டும், நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கும். அதுக்கப்புறமா என்ன கண்ணாடி மாதிரி தான் அதுக்கு இப்போ வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கொஞ்சம் போட்டிருக்கோம், மேக்னேட் பண்ணுறதுல. இதில் கொஞ்சம், இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன், அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். இதில் புதினா, கொஞ்சம் பழமாக ஒரு 2 தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு யார் குக்கிங் சொல்லி கொடுத்தா? நானே தான்ப்பா.
நிஜமாவே நானே தான் பொய்லாம் சொல்லல. எனக்கு 19 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்பெல்லாம் எனக்கு சமைக்கலாம் தெரியாது. வெறும் தக்காளி தொக்கு செய்வேன். அப்புறம் அது மட்டும் தான் தெரியும் அப்போ. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் பியூர் வெஜ்ஜி எங்கள் மாமியார் வீட்டில். அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. கல்யாணம் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரே சாப்பிட கற்றுருந்தாரு. அதுக்கு முன்னாடி வெளில சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. எங்கள் பசங்கள்லாம் ஒரு அளவுக்கு பெரியவங்க ஆனதுக்கப்புறம் தான், ஸ்கூல் படிக்க போனதுக்கப்புறம் நாங்களே வீட்டில் செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் செஞ்சதில்லை. எங்க மாமியாரோட ஃபேவரட் வந்து சமையல்ல வந்து பீட்ரூட் குழம்பு, மாங்காய் குழம்பு. பீட்ரூட்ல எல்லாம் குழம்பு வைப்போம். ஆமா, பீட்ரூட்ல குழம்பு வைப்பாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவும் வெங்காயம் போடுவாங்க, கரெக்டா தெரியல, போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு பீட்ரூட் கட் பண்ணி ஒரு குழம்பு. அதுக்கப்புறம் சுரக்காய் ஒரு கூட்டு மாதிரி ஒன்று, அந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு கிராமத்து ஸ்டைல் சுரக்காய் கூட்டு. அவங்க உங்க மாமியார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். பிடிக்குமா? இப்ப இல்ல, ஆனா பிடிக்கும். மாங்காய் குழம்பு வெறும் மாங்காய் கொஞ்சோண்டு வெண்ணெய், வெங்காயத்தை கல்லா இருக்காது. அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ குட்டி? இல்லப்பா, வதங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல. பார்த்தீங்களா, மசாலாலாம் மசாலா இந்த ஸ்மெல் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வதங்கிருக்கும். இப்போ இறா போட்டுக்கலாம். இறா அப்படியே திரட்டிட்டு மட்டன் பிரியாணிக்கு தேங்காய் பால் இல்லை, இறா பிரியாணிக்கு தேங்காய் பால் இல்லை. இங்க பாருங்க, இது வந்து அரிசி கழுவுன தண்ணி, பிரியாணி அரிசி கழுவுனா 2வது தண்ணி. இப்போ வச்சு அந்த அரிசி கழுவுனா 2வது தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி முதலே தண்ணி இருக்கு. அதனால இப்போ இந்த அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி. முந்திரி பாதாம் ஆச்சு வச்சிருக்கேன், அதை ஊற்றுறேன். சொல்லிடுறேன். இப்போ இது ஒரு லைட்டா ஒரு கொதி வந்தோம்னா இந்த அரிசி போட்டுக்கலாம். இறா பிரியாணி இப்போ தண்ணி கொதிக்குது, இப்போ அரிசி போடுறேன். லைட்டா சூடு பண்ணிட்டு வாசனை வந்து இதில் போட்டுக்கலாம். வேறு இந்த பிரியாணி கொதிக்கிட்டு பாருங்க. கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் போட்டு, சீரகம் பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் எதுவுமே போடல, வெறும் சீரகம் போட்டு தான் தாளிக்கிறேன். மட்டன் பெப்பர் சேர்த்து பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
இது நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் போடல. பெப்பர் ஃப்ரை. காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாயும் மிளகும் தான். இது இடிச்சுப்பீங்க தானே? ஆ இடிச்சுப்பீங்க தானே? ஆமாம், எடுப்பேன். ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் இதாக போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்துருக்கு, குச்சி குச்சியா தெரியுதா? வாசனை வருதா? வேற பிரியாணி நல்லா இருக்கு. இப்போ இதில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு. மஞ்சத்தூள் கறி வேகிறது எடுத்து போட்டிருக்கேன். அதனால இந்த வெங்காயம் வந்ததும் இந்த கறி வெந்த தண்ணியோட இந்த இது அப்படியே இதில் போகும். இப்போ இந்த வேக வச்ச கறியே இருக்கும் தண்ணியோட. இந்த தண்ணி நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு இது தண்ணியில் வற்றி இந்த காஞ்ச மிளகா இதோட நல்லா வெந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் பெப்பர் கொடுக்கணும். அதுக்குள்ளார இந்த பக்கம் மீனை போட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.